ஹாய். இப்போ நீ என்ன பண்ண போகிற? கியர் மாற்றி டர்னிங். எந்த கியர்லாம் நமக்கு மாற்றணும்? செகண்ட் தேர்டு ஃபஸ்ட் கியர் போட்டு வண்டியை மூவ் பண்ணிடுவோம். நம்ம பைபாஸில் நேர் ரோட்டில் நான் 5 கியர் வரைக்கும் மாற்றி பார்த்தாச்சு. நமக்கு குழப்பம் வர்றது செகண்டும் தேர்டும் தான். இப்போ அதுக்குள்ளே தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்போ டேர்ன் பண்ணும்போது இந்த கியர் இருக்கணும் செகண்டு. அதே ரோட்டை கொஞ்சம் தூரம் நேராக போனோம்னா தேர்டு. மறுபடியும் டேர்ன் பண்ணும்போது செகண்டு. பிலோ 10 ஜீரோவுக்கு போகக்கூடாது. கிளச்சை மிதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கிளச்சை மிதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜீரோக்கு வரும். நீ ஜீரோ வரும்போது வேகமாக கிளச்சை விடுவேன், என்ஜின் ஆஃப் ஆகிடும். அதெல்லாம் புரியுதுல? பண்ணலாமா? ரைட், போடுங்க. சொல்லிக்கிட்டே பண்ணுங்க பார்ப்போம். மூவிங் கியர் அப்படி தானே? அது சொல்லிகிட்டே பண்ணுங்க. இப்போ அடுத்தா மூவிங் பாயிண்ட்டு. மூவிங் பாயிண்ட் எதில் வரும்? எந்த கண்ட்ரோலில் மூவிங் பாயிண்ட் வரும்? மூவிங் பாயிண்ட் எந்த கண்ட்ரோலில் வரும்? நீ மூவிங் பாயிண்ட் எதிலடா நீ பண்ண? சைடில் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளச்சில். எந்த கண்ட்ரோலில் நான் கேட்டேன். மூவிங் பாயிண்ட் எதில் வரும்? போட்டோம். போகலாம். ஸ்பீடாக கூட்டு 1 2 3 செகண்ட் மாற்றிடு. மூவ் ஆன உடனே மாற்றிடும். ஃபஸ்ட்டு கியர் பேர் என்னது? மூவிங் கியர். ரைட்டு. மெதுவாக காலை பிரேக்கில் வச்சுக்கோ. வச்சுட்டியா? வெரி குட். இப்போ எங்கே வரணும்? லெஃப்ட் வரணும். ரைட்டில் போகக்கூடாது. ரைட்டில் போது அப்போ என்ன செய்யணும்? பாதி திரும்பவே திரும்பிடும். நீ ஃபுல்லாக திரும்ப வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஆசை கொடுத்து நேராக பிடிச்சிக்கோ. ஆசை கொடுத்து ஸ்பீடை கூட்டு 1 2 3. ரோட்டை வர்றவங்க விலகுவாங்கன்னு நினைக்காத. நீ கொஞ்சம் விலகி போயிடுன்னா போட்டோம். அவங்க ஏதாவது ஒரு சிந்தனை வருவாங்கன்னா எந்த கியர் போகிறேன்? தேர்ட் கியர் போகிறேன். டேர்னிங் வந்தாச்சு. அப்போ எந்த கியர் வரணும்? இப்போ லெஃப்ட்டு. ஓகேவா? பின்னாடி ரைட் சைடில் வண்டி வருதா பார்த்துக்கணுன்னா திருப்பி அடிச்சு அவ்வளோதான். எதுவும் நேரடு போகலாம். ஆசை கொடுத்து போ. கொடு இதில் கியர் மாற்ற முடியாது. ஏன்னா உடனே நான் டேர்னிங் சொல்ல போகிறேன் இல்லையா? லெஃப்ட்டு. அப்போ காலை பிரேக் வச்சுக்கோ. மெதுவாக பிரேக் வச்சுக்கோ. திருப்பி மெதுவாக திருப்பி. நல்லா திரும்பிட்டா பார்த்துக்கோ. திரும்பிட்டு எடுத்துரு. நீயே கண்ட்ரோல் பண்ணும். உனக்கே தெரியும். உனக்கு தெரியுதா இல்லையா? ரோடில் தெரியுதா இல்லையா? ஃபஸ்ட் நாள் தெரியல எனக்கு. இப்போ நல்லா தெரியுதா இல்லையா? இப்போ ஸ்பீடை கூட்டி தேடிக்க மாற்றும். கூட்டு இந்த கியர் மாற்றும்போது பள்ளத்தில் போடக்கூடாது. சரியா? அது சேர்த்து கவனிக்கணும்னா டிரைவர்னாலே முழு அறிவாளி, திறமசாலி. ஓகேவா? இப்போ ரைட்டை திரும்பணும். அப்போ நினைச்சிடும். எந்த கியர் போடணும்? இண்டிகேட் போட்டுக்கோ. ரைட்னாலே இண்டிகேட் போடுங்க. லெஃப்ட்டு கூட தேவையில்லை. ரைட்டு கண்டிப்பாக போடணும்னா லெஃப்ட் எடுங்க. பேசுறது ஆஸ்ட்டை கொடுத்து போ. நேரம் ஃபாஸ்ட்டாக போட்டோம். நேரம் படி போட்டோம். 1 2 3. நம்ம ரைட் சைடில் தான் 99% வண்டி வரும். அதனால் ரைட்டு திரும்ப கண்டிப்பாக ரைட் சைடு கண்ணாடியும் பார்க்கணும், இண்டிகேட்டும் போடணும். சரியா? நான் இப்போ ரைட்டை திருப்பணும். 1 2 நியூட்ரல் ரைட். மெதுவாக. ஆஸ்டல் கிடையாது. மெதுவாக திருப்பி. இப்போ நேரம் எடுத்துக்கோ. போட்டோம். ஸ்பீடை கூட்டு 1 2 3. அடுத்துங்க போடும். 20 தாண்டிட்டா இல்லையா? 20 குறையக்கூடாது. அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். சரியா? அப்போ அந்த 2 செகண்ட் கண்ட்ரோல் டைம் எவ்வளவு? வாழ்நாள் முழுசும் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் தான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். அதனால் வந்தால் தான் இந்த யூடியூப். இது ஆயுசு முழுக்க உங்களுக்கு பிரயோஜனப்படும். ட்ரைவிங் முறையாக கற்றுக்கிட்டா, தெளிவாக கற்றுக்கிட்டா உங்கள் ஆயுள் டபுள். நான் வச்சுக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைம் எவ்வளவு? 2 செகண்ட். அந்த 2 செகண்டை கவர் பண்ணணும்னா இப்போ செகண்ட் கியர் 1 2 லெஃப்ட் டர்ன் போவா. நேரம் படி வண்டி கிராஸ் ஆக போகணும். வெட்டக்கூடாது. மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணும். லைட்டாக 0.5 தான்னா ஆன் அடிச்சுக்கோ. ரைட்டில் தூக்கும். அவங்க போயிடும். நீ மெதுவாக போயிட்டேரு. போடும். போயிடு. நீ பட்டி மூவிங் கியர். நீ பட்டி எந்த கியர் போடணும்? போடும். மூவ் பண்ணு. லேஸ் ஆசை கொடுக்கணும். லெஃப்ட் வருமாவா. 2 வீலர்காரன் நின்னா ஆட்டோக்காரன் நிற்கல பார்த்தியா? லெஃப்ட் வருமாவா. அதுக்கு தான் ஆட்டோ டிரைவர்ஸுக்கு நினச்சாங்க குறைஞ்சது 8 வரைக்கும் படிச்சுக்கணும்.
படிப்பறி ஒன் கேஸ் லெஃப்ட் வரும்போது அந்த கார் போய்கிட்டோம்னா போனோன்னே ரைட்டு திரும்பணும் லெஃப்ட் வரும்போம் ரைட் சைடு கண்ணாடி பார்த்துக்கோ பின்னாடி வண்டி வருதா இல்லை அப்போ திரும்பலாம் மெதுவாக திருப்பு அங்கே எங்கேயும் போகக்கூடாது ரோடை கனெக்ட் பண்ணி போகணும்னா செடியில் உடச்சக்கூடாது அதை கனெக்ட் பண்ணிடலாம் ரெடே நேரடே போட்டு ஸ்பீடு போகலாம் போட்டு 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 1 2 3 போகலாம் போட்டு போட்டு ஸ்பீடை கூட்டு போடும் போட்டோம் போகலாம் போட்டு 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 போட்டோம் 1 2 3 இதையே பண்ணுவோம் செகண்ட் அப்படியே வச்சுக்கோ காலை பிரேக்கில் வச்சுக்கோ லெஃப்ட் என்ன எங்கே திரும்பணும் லெஃப்ட் திருப்பி நல்லா திருப்பி போட்டோம் இப்போ ஸ்பீடு பிரேக்கில் பார்ப்போம்னா ஸ்பீடு பிரேக்கில் நினச்சிடும் செகண்ட் கியர் ஸ்பீடு பிரேக்கில் எவ்வளோ ஸ்பீடு 10 டேர்னிங்கில் 20 கண்ட்ரோலிங் ஸ்பீடு 30 10 20 30 ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டு திருப்பி நல்லா திருப்பி அவ்வளோதான் லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் ஒன் மார்க் போட்டோம் நேராக போட்டோம் போட்டோம் ஃபுல்லாக போட்டோம் போட்டு போட்டு ஸ்பீடை கூட்டு போட்டு 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 போட்டோம் நேரம் அப்படி போகலாம் போட்டோம் 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 ரொம்ப டேனிங் வந்துட்டு அப்போ கியர் மாற்ற முடியாது சரியா பள்ளத்தில் போடாத மேடு பள்ளம் வந்துட்டு நமக்கு கியர் மாற்றணும் இப்போ இந்த தெரியல மேடு பள்ளம் நிறைய இருந்துச்சு அதான் கியர் மாற்றலை மேடு பள்ளம் வந்து கியர் மாற்ற முடியாது மேடு பள்ளம் ஸ்பீடு பிரேக் மாதிரி இப்போ இதில் 3 ஸ்பீடு பிரேக் வரும் அப்போ நீ ஆஸ்ட்ரேட்டே கிடையாது ஆஸ்ட்ரேட் கொடுத்தா தான் மேட்டில் ஏறும் கிடையாது ஆஸ்ட்ரேட்டே கொடுக்காம செகண்ட் கியரில் அதுவாக கடந்து போயிடும் கடந்து போதா இல்லையா லெஃப்ட் வருமாவா ரைட்லேயே போகிறேன் நடு ரோட்டுக்கு போகிறேன் ரைட்டாக போகிறேன் கீப் லெஃப்ட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு கண்ணாடி பாரு அப்போ தான் லெஃப்ட்டு உனக்கு நீ ரிவேர்ஸில் எடுக்கும்போது சரியாக வரும்னா லெஃப்ட்டு கண்ணாடி பார்த்து போடுங்க நம்ம வண்டி லெவல் எதில் பார்க்கணும் லெஃப்ட்டில் எதில் பார்க்கணும் லெஃப்ட் மிரர் நம்ம வண்டி ஒழுங்காக பார்த்து எதில் பார்க்கணும் லெஃப்ட் மிரர் சத்தமாக சொல்லு கேட்கணும்ல எனக்கு கேட்க மாட்டேங்கி லெஃப்ட் மிரரில் ரைட் ஸ்பீடு பிரேக்கில் ஸ்மூத்தாக போச்சா எவ்வளோ ஸ்பீடில் வந்தது ஸ்பீடு பிரேக்கில் ஸ்பீடு பிரேக்கில் 10 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்ததுனால ஸ்மூத்தாக போச்சு இந்த 2 வீலர் கிட்ட ஓரம் நிப்பாட்டு போகும் வச்ச சப்புன்னு மிச்சிக்கோ நேர இடத்துக்கு வீட்டு வாசலில் நிப்பாட்டக்கூடாது வீட்டு வாசலில் முன்னாடி நிப்பாட்டி நியூட்ரு பண்ணு இப்போ அங்கே கேமரா பார்த்து நான் கேட்குற கொஸ்டின் பார்த்து சொல்லு டேனிங் எடுத்தே இல்லையா இப்போ இதில் உனக்கு எல்லாமே வந்துருச்சா ஸ்பீடு பிரேக்கில் எப்படி போகணும் திரும்பும்போது என்ன செய்யணும் கால் எங்கே வைக்கணும் கை வைக்கணும் எல்லாமே வந்துச்சா ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா ஓட்டிடலாமா தனியாக வண்டி கொடுத்தா ஓட்டிடுவியா சரி இப்போ நீ இவ்வளோ நேரம் ஓட்டினல கிளச்சு பிரேக்கெல்லாம் நீ யூஸ் பண்ணியா இல்லை மாஸ்டர் யூஸ் பண்ணாங்களா அது உனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுதா திருப்தியாக இருக்கா ஓகே தேங்க்யூ சொல்லி தேங்க்யூ